4வது தோல்வியை தழுவிய சிஎஸ்கே. தோனி, கான்வே அதிரடி வீண். தோல்விக்கான காரணம் என்ன? IPL 2025 ஆண்டு சீசன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறது. சிஎஸ்கே அணி இம்முறை கோப்பையை 6வது முறையாக வென்று தோனிக்கு வெற்றியுடன் வழி அனுப்பி வைக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நடப்பதையெல்லாம் பார்த்தால் சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு கூட செல்ல முடியாது என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதுவரை சிஎஸ்கே அணி 5 போட்டிகளில் விளையாடி 4 தோல்வி 1 வெற்றி மட்டுமே பெற்று புள்ளி போட்டிகளில் 9வது இடத்தில் இருக்கிறது. இனி சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்ல வேண்டும் என்றால் எஞ்சி இருக்கும் 9 போட்டிகளில் 7 போட்டிகளில் வெற்றி பெற்றாக வேண்டும். அதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு என தெரிகிறது. சிஎஸ்கே அணியில் பல பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்ய அணி நிர்வாகமும் முன் வருவதில்லை. முதலில் இன்றைய ஆட்டத்தில் சிஎஸ்கே அணி பந்து வீச பணிக்கப்பட்டது. சிஎஸ்கே அணி இன்றைய ஆட்டத்தில் அபாரமாக பந்து வீசி விக்கெட்டுகளை வீழ்த்தினாலும் 24 வயது வீரரான ஆர்யா தனியாளாக நின்று சிஎஸ்கே அணிக்கு ஆப்பு அடித்துவிட்டார். பிரியன்ஸ் ஆர்யா சிஎஸ்கேவின் பந்துவீச்சை சுளுக்கெடுத்தார். முன்பெல்லாம் விக்கெட்டுகள் விழுந்தால் பேட்ஸ்மேன்கள் தற்காப்பு ஆட்டத்தை ஆடி பார்ட்னர்ஷிப் அமைத்து ரன் எடுக்க பார்ப்பார்கள். ஆனால் தற்போது கிரிக்கெட் மாறி வருவதால் பிரையன்ஸ் ஆர்யா தன்னுடைய இயல்பான ஆட்டத்தை தொடர்ந்து அதிரடியாக ஆடினார். அணி 154 ரன்கள் எடுத்திருந்த போது பிரியன்ஸ் ஆர்யா மட்டும் தனி ஆளாக 103 ரன்கள் எடுத்தார். நடுவரிசையில் களமிறங்கிய ஸ்ரேயாஸ் ஐயர், மார்கஸ் ஸ்டோனிஸ், நேஹல் வதோரா, மேக்ஸ்வெல் ஆகியோர் ஒற்றை இலக்கம் ரன்களில் ஆட்டமிழந்தனர். தொடக்க வீரர் பிராப்சிம்ரன் சிங் வெளியேறினார். ஆனால் பிரையான்ஸ் ஆர்யா மட்டும் அதிரடி காட்டினார். இதில் சிஎஸ்கே அணி பல கேட்ச் வாய்ப்புகளையும் தவறவிட்டது. தோல்விக்கு முக்கிய காரணமாக மாறியது. குறிப்பாக கீழ்வரிசையில் ஷசாங் சிங் 36 பந்துகளின் 52 ரன்கள் அடித்தார். இதில் 3 சிக்சர்கள் 2 பவுண்டரிகள் அடங்கும். இதேபோன்று மார்க்ரம் 19 பந்துகளில் 34 ரன்கள் குவித்தார். இதில் 2 பவுண்டரி 2 சிக்சர்கள் அடங்கும். இதன் மூலம் சிஎஸ்கே அணி 220 ரன்கள் சேஸ் செய்ய வேண்டும் என்ற இக்கட்டான நிலை ஏற்பட்டது. இந்த பந்து வீச்சிலும் கேப்டன் ருத்துராஜ் ஒரு மிகப்பெரிய சொதப்பலை செய்து வருகிறார். அதாவது ஒரு ஃபார்முலா டெம்ப்ளேட்டை உருவாக்கி என்ன ஆனாலும் நான் அதுபடி தான் நடப்பேன் என்பது போல் அவர் விளையாடி வருகிறார். அஸ்வின் தொடர்ந்து பவர் பிளேவில் அடி வாங்கி கொண்டிருக்கிறார். அஸ்வின் வீசிய ஒரு ஓவரில் மட்டும் 20 ரன்களுக்கு மேல் சென்றது. இதனால் ஒட்டுமொத்தமாக அவருடைய பவுலிங் ஸ்பெல் பாதிக்கப்படுகிறது. இதனால் அஸ்வினை பவர் பிளேவில் பயன்படுத்தக்கூடாது என கிரிக்கெட் ஆர்வலர்கள் கூறி வருகின்றனர். ஆனால் நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன் என்பது போல் ருத்துராஜ் தொடர்ந்து அஸ்வினை பயன்படுத்தி அடி வாங்கி கொண்டிருக்கிறார். இந்த திட்டத்தை சிஎஸ்கே அணி கைவிட வேண்டும். நூர் அகமது போன்ற வீரரை 6வது பவர் பிளேவில் ஒரு ஓவர் வழங்கலாம். இல்லையென்றால் சிஎஸ்கே அணியில் இருக்கும் வேகப்பந்து வீச்சாளர்களை வைத்து பவர் பிளேவை முடிக்கலாம். அதுவும் இல்லை என்றால் பத்ரானாவை பவர் பிளேவில் ஒரு ஓவர் வீச வைக்கலாம். பத்ரானா 4 ஓவரில் 52 ரன்களை விட்டுக் கொடுத்தது சிஎஸ்கேவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியது. அவர் குறைந்தபட்சம் ஒரு 10-15 ரன்கள் குறைவாக கொடுத்திருந்தாலும் கூட சிஎஸ்கே இன்றைய ஆட்டத்தில் வெற்றி பெற்றிருக்கும். சிஎஸ்கே அணியின் அடுத்த சிக்கலே பேட்டிங் வரிசைதான். சிஎஸ்கே அணியின் பேட்டிங்கில் எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் பேட்டிங் வரிசையில் தான் பிரச்சனை இருக்கிறது. குறிப்பாக ருத்துராஜ் தொடக்க வீரராக விளையாடும் போதுதான் அதிரடி காட்டி ரன்களை சேர்த்து வருகிறார். ஆனால் அவரை தேவையில்லாமல் 3வது வீரராக களமிறக்கி தோல்விக்கு முக்கிய காரணமாக அது அமைந்து விடுகிறது. தனது தொடக்க வீரர் என்ற இடத்தை வேறு இடத்திற்கு ருத்துராஜ் எப்போது சென்றாரோ அப்போதிலிருந்து சிஎஸ்கே அணிக்கு 7.5 சனி ஆரம்பித்துவிட்டது. இன்றைய ஆட்டத்தில் சிஎஸ்கே அணிக்கு ஒரே ஒரு நல்ல விஷயம் நடந்தது. இந்த ஆட்டத்திற்கு முன்பு வரை கடந்த 4 போட்டிகளிலும் தொடக்க வீரர்கள் அதிகமாக சேர்த்த ஸ்கோரே 18 ரன்கள் தான். ஆனால் இன்று ரச்சின் ரவீந்திரா, கான்வே ஆகியோர் பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி முதல் விக்கெட்டுக்கு 61 ரன்கள் சேர்த்திருந்தார்கள். இந்த ஜோடி தங்களது ரன் குவிக்கும் வேகத்தை அதிகரிக்க முயற்சி செய்த போது ஆட்டம் இழந்தது சரி. 3வது வீரராக களமிறங்கிய ருத்துராஜ் 1 ரன்னில் ஆட்டமிழந்தது தோல்விக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. இதனால் ருத்துராஜ் தயவு செய்து தொடக்க வீரராக களமிறங்க வேண்டும் என்று ரசிகர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இதே போன்று சிவம் துபே இன்று அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். 2 சிக்சர் 3 பவுண்டரி என 27 பந்துகளில் 42 ரன்கள் எடுத்திருந்த போது முக்கியமான கட்டத்தில் ஆட்டமிழந்தார். அதே போன்று இன்றைய ஆட்டத்தில் தோனி 3 சிக்சர் 1 பவுண்டரி என
12 பந்துகளில் 27 ரன்கள் சேர்த்தார். ஆனால் கடைசி 2 ஓவர்களில் 40 ரன்கள் அடிக்க வேண்டும் என்பதெல்லாம் கம்ப்யூட்டர் வீடியோ கேமில் கூட முடியாது. அதேபோன்று ஜடேஜா கீழ் வரிசையில் விளையாடுகிறார். ஜடேஜா பேட்டிங் வரிசையில் 4வது அல்லது 5வது இடத்திற்கு களமிறங்க வேண்டும் என்று கிரிக்கெட் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இப்படி சிஎஸ்கே அணியில் பேட்டிங் வரிசையில் ஒரு சில மாற்றங்களை நிகழ்த்தினாலே இதுபோன்ற போட்டிகளில் வெற்றி பெறும். ஆனால் எதையும் செய்யாமல் தான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று சிஎஸ்கே சாதித்து வருகிறது. இன்றைய ஆட்டத்தில் இவ்வளவு தவறுகள் நிகழ்ந்தும் கூட சிஎஸ்கே அணி 5 விக்கெட்டுகளை இழந்து 201 ரன்களை எட்டியது. இந்த போட்டியில் இரு அணிகளும் கேட்ச் விடுவதில் போட்டி கொண்டு செயல்பட்டனர்.